நாளை தமிழ் புத்தாண்டு பிறக்க இருப்பதை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று புரட்சித்தாய் சின்னம்மா தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், இந்த அறிக்கையில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன? விவரங்களை விரிவாக சொல்லுங்கள். புத்தம்புது நம்பிக்கைகளுடன் மலருகின்ற இப்புத்தாண்டில் உலக தமிழர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கூடிய வாழ்த்து செய்தியில் புத்தம்புது நம்பிக்கைகளுடன் மலர்கின்ற இப்புத்தாண்டில் உலக தமிழர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார்கள். காலங்கள் பல மாறினாலும் கண்டம் பல அழிந்தாலும் அழியாத சிறப்புடைய தொன்மையான மொழியாக விளங்கும் தமிழ் மொழியை பேசுகின்ற தமிழ் மக்கள் பன்னெடுங்காலமாய் பருவங்களின் சுழற்சியிலும் வான் சாஸ்திர கோட்பாடுகளையும் ஆய்ந்து அறிந்து அதன் அடிப்படையில் ஆண்டாண்டு காலமாய் சித்திரை முதல் நாளையே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறு தொன்று தொட்டு இருந்து வந்த இந்த நடைமுறை மாற்றப்பட்டதை சரி செய்து முன்னோர் வகுத்த வழிமுறையின்படி சித்திரை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு திருநாளாய் தொடரும் என்பதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் நிலைநாட்டியதை இத்தருணத்தில் எண்ணி மகிழ்கிறேன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்த்து செய்தியின் அங்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையாற்றிடும் காணீர் என்ற பாரதியாரின் அமுத மொழிக்கேற்ப பெண் எழுத்தாளர்களை பெருமைப்படுத்தும் வகையில் மகளிர் இலக்கியங்களை படைப்பதில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி தொண்டாற்றி வரும் பெண் படைப்பாளர் ஒருவருக்கு அம்மா இலக்கிய விருது என்ற சிறப்புமிக்க விருதுடன் 1 லட்சம் ரூபாய் பணமுடிப்பும் தகுதியுரையும் சேர்த்து ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திங்கள் தமிழ் புத்தாண்டு நாளில் வழங்க செய்ததை பெருமிதத்துடன் எண்ணி பார்க்கிறேன் எனவும் வாழ்த்து செய்தியின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சிறப்புமிக்க நன்னாளில் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வேற்றுமைகள் அகன்று அன்பால் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியான வாழ்வு பெற எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுகிறேன் எனவும் உலகெங்கிலும் வாழும் தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்களுக்கு மீண்டும் ஒருமுறை என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என வாழ்த்து செய்தியின் மூலம் உலக தமிழர்களுக்கு தன்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.